நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன திவ்யா தனியா உட்காந்துட்டு இருக்க? சும்மாதான். உட்கார். உங்க போட்டோ மேட்ரு என்னாச்சு பிரியா? ஏய் கிண்டல் பண்றியா? நோ கிண்டல் பண்ணல. காலேஜோட ஹாட் டாபிக்கே நீங்க 2 பேரும் தான் கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன். தெரியும் நாங்க 2 பேர் திட்டு வாங்குறத நினைச்சு யாருமே ஃபீல் பண்ணல. காலேஜ்ல இனிமே செல்லு யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சு தான் எல்லாரும் ஃபீல் பண்றோம். விடு பிரியா, கெட்டதுலயும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்க, அப்படி நினைச்சுக்கோ. நல்லா இருக்கு திவ்யா உன் விளக்கம், தேங்க்ஸ். இல்ல, கரஸ்பாண்டன்ட் உங்களை வார்ன் பண்ண விஷயம் தெரியும். அதுக்கு நீயும் அசோக்கும் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இனிமே காலேஜ்ல ரொமான்ஸ் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்க ட்ரை பண்ண போறோம். அப்ப கூட ட்ரை தான் பண்ண போறீங்க. காலேஜ்குள்ள உங்க ரொமான்ஸை ஸ்டாப் பண்றதா இல்ல? உன்னால மட்டும் ஸ்டாப் பண்ண முடியுமா திவ்யா? ஏய் என்னாச்சு? எதுவும் இல்ல பிரியா. இல்ல திவ்யா, நீ மறைக்கிற. உன்கிட்ட ஏதோ சேஞ்ச் தெரியறது. நான் நார்மலா தான் இருக்கேன். திவ்யா, பாம்பின் கால் பாம்பறியும்னு சொல்வா. அது மாதிரி நீ என்ன நினைக்கிற எனக்கு தெரியாதா? என்னமோ இருக்கு. இல்ல பிரியா, ஏதோ குழப்பமா இருக்கு. என்ன? உனக்கும் சரவணனுக்கும் ஏதா ப்ராப்ளமா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்ல. அவன் என்ன பண்ணான்? இல்ல, நீ வேற எந்த விஷயத்துக்கும் இவ்வளோ பெருசா ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. சொல்லு திவ்யா. எப்படி சொல்றதுன்னு தெரியல பிரியா. அதே சமயத்துல வெளியில சொல்லாமலும் இருக்க முடியல. அப்படி என்ன விஷயம்? இல்ல, சரவணனுக்கு 3rd இயர் படிக்கிற கவிதா ஃபீஸ் கட்டின விஷயம் உனக்கு தெரியுமா? நாங்க போட்டோ எடுத்து கரஸ்பாண்டன்ட் கிட்ட மாட்டின விஷயத்தை விட சரவணுக்கு கவிதா ஃபீஸ் கட்டின விஷயம் தான் நம்ம காலேஜோட கிசு. என்ன கிசா? அது எப்படி சொல்றதுன்னா, அவளை பத்தி தான் நம்ம காலேஜே பேசிட்டு இருக்கு. அப்படியா? நம்ம பசங்களுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு நாள் முழுக்க பேசிட்டு இருப்பா. இப்ப கேட்கவா வேணும்? முழிச்சிட்டு தெரிஞ்சுக்காம விடுவாளா? என்ன, காலேஜ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? என்ன இப்படி கேட்குற? சரவணனே போய் ஃபீஸ் கட்டியிருந்தாலே காலேஜ் முழுக்க தெரிஞ்சிருக்கும். ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு ஃபீஸ் கட்டினா பசங்க வாயில கையை வச்சுட்டு சும்மாவா இருப்பா? இதை பத்தி நீ என்ன நினைக்கிற பிரியா? நல்ல விஷயம்தான், இதுல என்ன இருக்கு? ஏதோ டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி தெரியல. ஏதோ டிஸ்டர்பா இல்ல, நீ டிஸ்டர்ப் ஆயிருக்கியா? டிஸ்டர்ப் எல்லாம் ஆகல, கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்? இல்ல, எப்படியாவது முயற்சி பண்ணி நானே கட்டிருக்கலாமோன்னு தோணுதுடி. விடு திவ்யா, யார் கட்டினா என்ன? சரவணன் ப்ராப்ளம் சால்வ், அது போதாதான் என்ன? ப்ராப்ளம் சால்வ் தான். கவிதா சரவணனுக்கு ஃபீஸ் கட்டின விஷயம் சந்தோஷம்தான். ஆனா எனக்கு என்னமோ இனிமே தான் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமோன்னு தோணுது. நீயும் நானும் ஃபர்ஸ்ட் இயர் தான், ஆனா இந்த விஷயத்துல நான் ஜூனியர். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அசோக்குக்கு சரவணனோட நிலைமை வந்து அவனுக்கு வேற ஒரு பொண்ணு ஃபீஸ் கட்ட நிலைமை வந்தா நீ என்ன பண்ணுவ? பதில் சொல்ல முடியல, கஷ்டமா இருக்குல்ல? அதே மாதிரி தான் இப்போ எனக்கும் இருக்கு பிரியா. என்னடி சொல்ற? ஆமாம் பிரியா, இது இப்படியே கண்டினியூ ஆகி அது வேற மாதிரி எதனா ஆச்சுன்னா? என்ன லவ்வா? ஆமாம் பிரியா, அதான் பயமா இருக்கு. சரவணனை பத்தி எங்களை விட உனக்கு நல்லாவே தெரியுமே, நீயே இப்படி பேசுறது தப்பு திவ்யா. நீ சொல்றது உண்மைதான். ஆனா மனுஷங்க எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ப முடியாதுல்ல, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வணக்கம்டா. டேய், கூப்பிட்டா சீக்கிரம் வர தெரியாதா? டேய், இப்ப எதுக்குடா கோவப்படுற? நீ கூப்பிட்ட உடனே படிச்சுக்கிற புக்கை தூக்கி போட்டு வந்திருக்கேன்டா. என்ன பெரிய புக்கை படிச்சிருக்க போற? குமுதம், ஆனந்த விகடன், குங்குமம். டேய், பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ற. அப்ப அடுத்த வாட்டி கரெக்டா சொல்றேன். ஆமா, எதுக்கு மாப்பிள்ள என்ன வர சொன்ன? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணும், அதான் வர சொன்னேன். டேய், முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும்னு சப்ஜெக்ட் ஏதாவது கேட்டாத, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். டேய், ஓவரா அலப்பறையை கொடுக்காதடா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் உன்னை வர சொன்னேன். பரவாயில்லையடா, இப்பெல்லாம் என்கிட்ட கூட முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறீங்க. நான் அவ்வளவு முக்கியமான ஆளாயிட்டேனா? ரொம்ப கற்பனை பண்ணிக்காதடா. நம்ம டீம்ல வெட்டியா இருக்கிறது நீ மட்டும்தான், அதான் உன்னை வர சொன்னேன். அட்ட பாவிகளா, டெய்லி இப்படி ஒரு தடவை நீ டேமேஜ் பண்ணலனா உங்களுக்குலாம் தூக்கமே வராதாடா? இட்ஸ் a great insult. இந்த பாலாவோட தன்மானத்தை நீ உசுப்பிட்ட. நான் கிளம்புறேன். டேய், ஓவரா சீன் போடாத, உட்கார். என்னடா வந்த விஷயத்த சொல்லாம ஓவரா வாரிக்கிட்டே இருக்க? சொல்றேன்டா. இங்க பாரு, சுத்தி வளைஞ்ச டயத்தை வேஸ்ட் பண்ண கூடாது. ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வரணும். வா. என் பைக்க உன் பைக்கை நான் எடுத்துக்கிட்டு டெர்மினேட்டர் ஆர்னால்ட் ஸ்குவார்சனெகர் மாதிரி டெரரா அந்த காலேஜ்ல ஒரு ரவுண்ட் வந்து கலக்கு வா. டேய், நீ அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு உனக்கு தனியா ஒரு கோர்ஸ் எடுக்கணும். நீ அந்த பைக்கை வச்சு காலேஜை கலக்க போறியா?
முதல்ல ஒழுங்கா எப்படி பின்னாடி உட்காருதுன்னு கத்துக்கடா. டேய் என்னடா விஷயத்த கண்ணாடி மாதிரி போட்டு பட்டுன்னு உடைக்காம இப்படி ரப்பர் ஆட்டம் இழுக்கிற? நீ எங்கடா சொல்ல விடுற? இப்ப சொல்லு. என் பைக்கை விற்கலான் இருக்கேன். எதுக்குடா? பைக்ல ஏதாவது ப்ராப்ளம்னா மெக்கானிக் செட்ல விடு. அதை விட்டு பைக்கை விற்கணுங்கிற? பைக்குக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு தான் கொஞ்சம் மணி ப்ராப்ளம், அதான் விற்கலான் இருக்கேன். உனக்கு மணி ப்ராப்ளமா? என்னடா சொல்ற? இப்போ என்ன தெலுங்குலையா சொன்ன? இல்லடா, பைக்ல ஒரு ரவுண்டு கட்டாலே எங்களெல்லாம் ரவுண்டு கட்டி அடிப்ப. கர்ணனுக்கு கவச குண்டலம்னா கார்த்திக் பைக்னு இந்த காலேஜே சொல்லும், அதை போய் விற்கணும்னு சொல்ற? ஆமாண்டா, விற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவே பண்ணிட்டியா? அப்புறம் எதுக்குடா என்ன கூப்பிட்ட? சும்மா டைம் பாஸ் பண்ணவா? இல்லடா, இந்த பைக்கை விற்றா என்ன கிடைக்கும்? உங்க வீட்டுல தர்ம அடி கிடைக்கும். நான் நக்கல, எவ்வளோ விலைக்கு போகணும் ஒரு ஐடியா கொடுறானா? ஏன்டா லவ் பண்றதுக்கெல்லாம் எங்க கிட்ட ஐடியா கேட்க மாட்டீங்க, பைக்கை விற்கிறதுக்கு மட்டும் நாங்க ஐடியா கொடுக்கணுமா? ரொம்ப ஃபீல் பண்ணாத, சொல்லு. நீ முதல்ல எதுக்காக பைக்கை விற்க போற அதை சொல்லு. டேய் அதான் முன்னாடியே சொன்னேன்லடா மணி ப்ராப்ளம்னு. எதுக்கு மணி? அதை சொல்லு. ஏண்டா உன்கிட்ட அதை நான் சொல்லி நீ காலேஜ் பூரா அந்த விஷயத்த போஸ்டர் அடிச்சு ஓட்டுறதுக்கா? ஒழுங்கா எவ்வளோக்கு போகணும்னு மட்டும் சொல்லுடா. சரி, இந்த பைக் நீ எப்ப திருடுன? அடி. ஓகே, பைக்கை எப்ப வாங்கினா, எவ்வளவு நாள் ஆகுது, எவ்வளவு வருஷம் ஆகுது? டேய் என்னமோ நீ வாங்க போற மாதிரி இத்தனை கேள்வி கேட்குற. டேய் கஸ்டமர் கேட்டா சொல்ல வேணாமாடா? வாங்கி என்ன ஒரு 2-3 வருஷம் இருக்கும்டா. கரெக்டா சொல்றா. 2 வருஷமா 3 வருஷமா? டேய் இல்லடா, என்ன ரேட்டுக்கு வாங்கின? இப்ப என்ன ரேட்னா கொடுப்ப? வாங்கும்போது 95,000, ஒரு 60,000 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். போட்டா 60,000க்குலாம் போகாது. அப்புறம் வேணும்னா ஒரு 55,000க்கு பேசி முடிக்கலாம். எப்படியோ முடிச்சு கொடுத்தா சரி. சரி, முடிச்சு கொடுத்தா எனக்கு எவ்வளவு கமிஷனு? என்னமோ 200 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியை முடிக்க போற மாதிரி பேசுறா. எதுவா இருந்தா என்னடா, மேட்டர் எல்லாம் ஒண்ணுதான். அப்போ படிச்சு முடிச்ச உடனே புரோக்கர் வேலை கன்ஃபார்மா இருக்குன்னு சொல்லு. அது படிச்சு முடிச்சா பாத்துக்கலாம், அதை விடு. இது வரைக்கும் நீ எதுக்கு பைக் விற்கிறேன்னு சொல்லவே இல்ல. சொன்னா வாயை புத்திக்கிட்டு இருப்பியா? அது நீ சொல்ல போற விஷயத்தை பொறுத்து இருக்கு. அடி பின்ன போறான் உன்னை. சரிடா சொல்லு. ஜெயாவுக்கு பர்த்டே வருதுல, ஆமா, அவளுக்கு நல்லதா ஒரு gift வாங்கி கொடுக்கலான்னு தான். போங்கடா டேய், ஏன்டா அப்படி கிறுக்கு பிடிச்சி போய் அலையறீங்க? ஒரு பொண்ணுக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொடுக்க எவனாவது பைக் விற்பானாடா? நான் விற்பேன். விப்படா விப்ப, அப்புறம் ரோட்ல அம்போன்னு தான் நிப்ப. ஏண்டா? என்னடா, அவளுக்கு பர்த்டேனா அவளை பைக்ல பின்னால உட்கார வச்சுட்டு ஊர் பூரா சுத்தி வா, அதுவே ஒரு கிஃப்ட். அதை விட்டு பைக்கை விற்கலாம் சொல்ற? சேஞ்ச் யுவர் டிசிஷன், டாப் இட். டேய் பைக்ல உட்கார வச்சு சுத்தினா அது ஒரு நாளோட முடிஞ்சிடும்டா. ஆனா நான் அவளுக்கு கொடுக்குற gift அவளோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு gift கொடுக்க தான் எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. என்னது கொஞ்சம் பணமா? 55,000 ரூபா உனக்கு கொஞ்சம் பணமாடா? நல்லா இருக்குடா. இல்லடா, நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவெடுத்தேன். இதுக்கு மேல ஜெயாவே வந்து சொன்னாலும் நீ பைக்கை விற்க தான் போற. சோ ஐ cannot waste my time. வா போய் பைக் எவன் தலையில கட்டலான்னு பார்க்கலாம். ஏன் வெற்றி கடவுள் இப்படி ஒருத்தருக்கே எல்லா கஷ்டத்தையும் கொடுக்கறாரு? தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத ஸ்வேதா. இல்ல வெற்றி, எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் வேற யாருக்காவது இருந்தா காலேஜ்க்கு படிக்க வருவாங்களா சொல்லு? கொஞ்சம் கஷ்டம்தான் ஸ்வேதா. இருந்தாலும் நான் படிக்க வந்திருக்கேன். ஏன் இருக்கிற கொஞ்ச நாளாவது சந்தோஷமா இருக்கலாமேன்னு தான். இந்த மாதிரி பேசாத, நான் பல தடவை சொல்லிருக்கேன். ஆனா எனக்கு மட்டும் ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கே. ஏன் வெற்றி? என்ன ஸ்வேதா, கிளாஸ் ரூம்ல நடந்ததை பத்தி சொல்றியா? காலேஜ்ல கரஸ்பாண்டன்ட் வர இப்ப அப்பாவை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. இதுல பயப்பட என்ன இருக்கு ஸ்வேதா? உங்க அப்பா தானே கூப்பிட்டு சொல்லிருக்காங்க. எங்க அப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உன்னை பத்தி உங்க அப்பாக்கு தெரியாதா? யாராவது தப்பா சொன்னா அப்படியே நம்பிட்டு வர என்ன? அப்படி இல்ல. அப்புறம் என்ன, கவலையை விடு. இல்ல, கரஸ்பாண்டன்ட் என்னை பத்தி ஏதாவது சொல்லி அது அவருக்கு கஷ்டமாயிருச்சுன்னா அதான் கவலையா இருக்கு. அப்படி நீ என்ன பெரிய தப்பான்ட்ட இந்த அளவுக்கு பயப்படுறதுக்கு? என்ன வெற்றி, எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி பேசுற? புரியல. எக்ஸாம் ஹால்ல சரவணனுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணி எழுந்து நின்னது நான் தான். இப்ப கிளாஸ் ரூம்ல உன் மேல மயங்கி விழுந்திருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கும் எனக்கும் எதுவும் இல்ல. ஆனா இந்த விஷயத்துல கரஸ்பாண்டன்ட்டோட பார்வை வேற மாதிரி இருக்கு. இது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் இதை எப்படி எடுத்துப்பாருன்னே தெரியல. அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நான் வேணா உங்க அப்பா கிட்ட பேசட்டுமா? வேண்டாம் வெற்றி, இது சரியா வராது. அப்ப எல்லாரும் பேசுவோம். நீங்க யார் என்ன பேசினாலும் எனக்கு என்னமோ எங்க அப்பா கரஸ்பாண்டன்ட் சொல்றதுல உள்ள நியாயத்தை தான் பாப்பாரோன்னு தோணுது. உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு பேசி பார்ப்போம். இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம். எனக்கு நம்பிக்கை இல்லை வெற்றி. நெகட்டிவா யோசிக்காத, வா போலாம். வா.
என்னக்குள்ளா நம்மளால முந்தி மாதிரி காலேஜ்ல ஃப்ரீயா சுத்த முடியாது போல. ஃப்ரீயா சுத்தணுமா? பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு தானே சுத்தணும். நீ எப்போ வச்சு அந்த மாதிரி சுத்தினியா? இப்போ சுத்தி சுத்தி அடிக்க போறேன். ஆ, என்னடா அடிக்க கையோங்கிற? நீ அடிக்க மாட்டேங்கிற தைரியத்துல தானே உன்கிட்ட கொஞ்சம் முக்க போடுறேன். கொஞ்சம் மொக்கையா? நானா இருக்கவே நீ போடுற மொக்கையெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன். வேற எவனா இருந்தா நீ போடுற மொக்கைக்கு எகிரி குச்சி ஓடி இருப்பான். சாரிடா, இனிமேல் முக்க போட மாட்டேன். டேய் இப்ப இதோட முக்கியம், காலேஜ்ல பொண்ணுங்களோட பசங்களை பேசக்கூடாது சொல்லிட்டாங்க. இதை இப்படியே விட்டோம் கொஞ்ச நாள்ல பொண்ணுங்களே பார்க்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க போல. என்னடா இது, பொண்ணுங்க கூட நம்ம பேசக்கூடாதுன்னா சோம்பு அப்படி இருக்கிற பேசுவோம். நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டாங்களாடா அவங்க. டேய், பொண்ணுங்க கூட நம்ம பேச முடியாதுன்னு நம்ம ஃபீல் பண்றது என்னமோ உண்மைதான். நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா நிறுத்து. ஆனா பசங்களோட பேசாம இந்த பொண்ணுங்க எவ்வளவு ஃபீல் பண்ண போறாங்க இந்த மேனேஜ்மெண்ட் தெரியல. அதான்டா குள்ளா. டேய், ஜகஜால கில்லாடி ராணி. நீ எப்படி சொல்ல வந்த? சென்டென்ஸை எவ்வளவு ஈஸியா கம்ப்ளீட் பண்ண பாத்தியா? சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்றதெல்லாம் இருக்கட்டும், கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண பாருடா. என்னடா சைலண்ட் கூடுற? உனக்கு அப்பப்ப நான் புத்திமதி சொல்லிட்டே இருக்கணுமா? டேய் இன்னமோ காலேஜ்ல பெருசா படிச்சு கிளிக்க போறமே பேசுற. சரிடா, ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கலாமா? உன்கிட்ட சேலஞ்ச் பண்றதுக்கு யோசிக்க என்னடா இருக்கு? மேட்ர சொல்றா. நம்ம 2 பேர்ல யாரு கம்மியா அரியர் வச்சு காலேஜை கம்ப்ளீட் பண்றாங்கன்னு பாப்போம். என்ன சேலஞ்சா? சேலஞ்ச். பிரியா, என்ன விஷயம் சொல்லு. விஷயம் இருந்தாதான் உன்கிட்ட பேசணுமா? அப்படிலாம் இல்லை. டேய், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா. பிரியா, நீ கிளம்பு. பிரியா, டேய் வாய் முட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன பிரியா, முந்தி மாதிரி பார்க்க முடியல, பேச முடியல, என்னாச்சு? நேக்கு ஒன்றும் அப்படி தெரியல. காலேஜ்ல பொண்ணுங்க கூட பேசக்கூடாது சொன்னது சரிதான். ஆனா அதுக்காக பார்த்தும் பார்க்காம போனா எப்படி பிரியா? அப்போ நம்ம 2 பேரும் பேசி திருப்பி கரஸ்பாண்ட் கிட்ட மாட்டிக்கலாமா? என்ன பிரியா? எனக்கு ஒன்றும் உன்னோட பேசுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் காலேஜ் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம்ல. உன் பேச்சு ஒன்வே பிரியா, ரிட்டனே ஆகாது. ம், வெரி குட். டே குல்லா, நீ காலேஜ் ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியதுதான்டா. என்னால ஒரு பொண்ணையே ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியல, இதுல காலேஜ் ரூல்ஸ் வேற. டேய் என்ன பேச்சு பேசிட்டடா. எப்பா, எப்படியோ கெட்டு குட்டிச்சவர போங்க, ஆளை விடுங்க, நான் வரேன்.